ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜப்பானில் இபராக்கி ப்ரிஃபெக்ட்ஸில் இருக்கிற ஹிதாச்சி சீசைட் பார்க்கை தான் பார்க்க போகிறோம். நான் அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் போனேன். என்னால் காஸ்மோஸ் ஃப்ளவரையும் கொக்கியா லீவ்ஸையும் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கில் உள்ள என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பெரியவங்களுக்கு 700 குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளே போகும்போது சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீமும் ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே கூட்டமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு அழகான ஒரு லேக் இருக்குது. ரொம்பவே க்ரீனரியாக ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ் இது. சைக்கிளிங்கும் இருக்குது. நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். குழந்தைங்கள உட்காந்து வச்சுட்டு போகிற மாதிரி சைக்கிளும் இருக்குது. மமாச்சாரி சைக்கிளும் இருக்குது. நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் ரெண்ட்டுக்கு. இங்கே ஃப்ளவர் கார்டன் மட்டும் இல்லாமல் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது, பார்பிக்யூ ஜோன் இருக்குது, பெரிய அத்லெட்டிக் கிரவுண்ட்ஸும் இருக்குது. இந்த பார்க்கில் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரன்ஸ் தான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. 25க்கும் மேலே ரைட்ஸும் அட்ராக்ஷன்ஸும் இருக்குது. குழந்தைங்களோட போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் தான் காஸ்மோஸ். இதில் 2-3 கலர் இருக்குது. டார்க் பிங்காகவும் லைட் பிங்காகவும் ஒயிட்டெல்லாம் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ அழகா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். இதுதான் நம்ம சொன்ன கொக்கியா லீவ்ஸ். அக்டோபர் லாஸ்ட் வீக்குங்கிறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரெட் கலர் இருந்து ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுவே கொஞ்சம் கூட ஏர்லியாக இருந்தால் ஃபுல் ரெட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக சம்மரில் ஃபுல் க்ரீனாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச் ஆகி ஆட்டமில் ரெட் கலரில் ஆகிடும். நல்லா பீக் ரெட் ஆகி ஆட்டம் கடைசி ஆகும்போது ப்ரௌன் கலரில் ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே ஹில்லில் மேலே போயிட்டுருக்கோம். டாப் வியூக்கு போயிட்டுருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாக கடல். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அதோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி ஒரே இடத்துல இவ்வளோ ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ அந்த ஹில்லோட டாப் வியூவில் நிற்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம டோட்டல் பார்க்கையும் நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொக்கியாவும் காஸ்மோஸ் ரெண்டுமே இங்கிறது நல்லா தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய பார்க் பாருங்கள். இப்போ நம்ம ஹில்லோட டாப்லேருந்து காஸ்மோஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கிற வழியில் நம்ம கீழே இறங்குறோம். இங்கே வெறும் டார்க் பிங்க் கலர் காஸ்மோஸ் மட்டும் இருக்குது. இங்கே எல்லா கலரும் சேர்ந்த காஸ்மோஸ் இருக்கு, பார்க்கலாம். இது வரைக்கும் மாதருலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புது வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.